டிவியில பரதநாட்டிய ப்ரோக்ராம் பார்த்தேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு ஆடுறீங்க. அதனாலதான் ஜஸ்ட் ஒரு 11,000 rupeesக்கு ஒரு சின்ன பிரசன்டேஷன். தட்ஸ் ஆல். நான் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்றது என்னோட பொழுதுபோக்குக்காக தான். இப்படி கண்டவங்க கிட்ட பிரசன்டேஷன் வாங்குறதுக்காக இல்ல. இவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரன் நம்ம கடையில பிரசன்டேஷன் வாங்கி அதை உனக்கே பிரசன்ட் பண்றாரு. நீ வேண்டாம் வேண்டான்ற நான் அன்னைக்கே சொல்லல. டிஸ்கோவியம் பரதத்தையும் சேர்த்தாடு. அலக்கா தூக்கம் தூக்கம் தூக்கம்னு தூக்கின்னு வந்துட்டார் பார் பிரசன்டேஷனை. ஏன் சார், நீங்க யார் டான்ஸ் ஆனாலும் பிரசன்ட் பண்ணுங்களா? ஏன் சார்? அப்ப நான் தகிட தகிட தை தகிட தாம் திம் தத்தா. ஜான், நேத்து 11,000 rupees பிரசன்ட் பண்ணி அவளை அப்படியே அசத்திட்டேன்ல. ஜான், அப்படியே பேசலாமே. ஆம்பளை ஞாபகம் இருந்துட்டேன் சார். அவ அசந்தாளா இல்ல நம்மள அசத்திட்டாளா எப்படி முடியும் சார்? என்னையா சொல்றேன்? ஆமா சார், நீங்க பிரியமா கொடுத்த பிரசன்டேஷனை வீட்டுல கொண்டு போய் வச்சாலோ இல்ல அங்கேயே பிரிச்சு வித்துட்டாலோ யாருக்கு தெரியும்? அப்படிலாம் அவ செய்வாளையா? ஏன் சார் செய்ய மாட்டா? நேத்து அவன் ரியாக்ஷனை பார்க்கும் போது எனக்கு அப்படித்தான் செஞ்சிருப்பான்னு தோணுது. டேய், நான் கொடுத்த பிரசன்டேஷன் அவ வீட்டுல பெட்ரூம்ல வச்சிருப்பாடா. எந்திரிங்க எந்திரிங்க, பாத்துட்டு வந்துருவோம். திடீர்னு நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? ஏன் சார் போக முடியாது? சிகரெட் பத்த வைக்கணும், கொஞ்சம் நெருப்பட்டி கொடுங்கன்னு நோஞ்சிட வேண்டியது தானே. டோன்ட் பி சிலி. நான் போய் நெருப்பட்டி தீப்பட்டி அப்ப டெலிபோன் பண்றேன்னு போங்க. நான் போய் அவ வீட்டுக்கு போய் டெலிபோன் பண்ண சொன்னா எவ்வளவு சீப்பா நினைப்பா சார்? நெருப்பட்டிக்கு டெலிபோன் எவ்வளவு பெட்டர் சார். நேரா தாத்தா கிட்ட போய் எங்க வீட்டுல போன் அவுட் ஆஃப் ஆர்டர், உங்க வீட்டுல கொஞ்சம் போன் பண்ணிக்கன்னு சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாரு. உள்ள போங்க, பாத்துட்டு வந்துருங்க. என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? வெளியில காலிங் பெல் இருந்திருக்குமே. வெளியில தாத்தா தான் இருந்தாரு. பர்மிஷன் கேட்டுட்டு தான் வரேன். ஒரு போன் பண்ணணும். அங்க இருக்க பண்ணிக்கங்க. பக்கத்துல உண்டில் இருக்கு, ₹1 போட்டு போயிடுங்க. சாரி, சேஞ்ச் இல்ல. வேணும்னா செக்கா கொடுத்துறேன். மேடம், போன் ஃபார் யூ. ஹலோ. ஏய் கமலா, ஏண்டி நேத்து நீ படத்துக்கு வரல? படம் எப்படி இருந்தது? அதை விட பக்கத்துல 2 கப்பல்ஸ் வேற. படத்தை நாங்க எங்க பார்த்தோம்? பக்கத்துல இருந்தவங்களதான் பார்த்துட்டு இருந்தோம். இதுல டிக்கெட்ஸ் வேற பிளாக்ல வாங்கிருந்தோம் டி. ஒண்டர் ஷோ டி. படத்தை சொல்லல, பாரிஸ்ல. அப்புறம் இந்த படத்துக்காக நீ கண்டிப்பா வந்துடணும். என்ன, உன்னை நம்பி நான் டிக்கெட் புக் பண்ணி வச்சிருப்பேன். அவங்க என்ன பண்ணாங்களா? மேடம், வேற வேலையே இல்லையா? நாட்டி கேர்ள். மேடம். என்ன சார்? போன் பண்ணலான்னு வந்தேன். நான் போய் நேர்லயே பேசிட்டு வந்துட்டுமா இல்ல ஒரு சந்தர்ப்பம் தரீங்களா? ஏன்னா நான் வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரம் ஆச்சா? சாரி சார். ஏய், நீ போனை கீழே வச்சிடுறீ. நான் இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு பேசுறேன். சார், நீங்க 2 நிமிஷம் கழிச்சு போனை வச்சிருங்க. பாவம் சார், அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பா. 2 நிமிஷம் இருக்கா? ரொம்ப பெருந்தன்மையானவங்களா இருக்கீங்க. உலகத்திலேயே ரொம்ப நேரம் போன்ல பேசுனது நீங்களா தான் இருக்கும். உங்க பேரை கின்னஸ் புக்ல தான் போடணும். ஹலோ, குட் மார்னிங். நான் குமார் பேசுறேன். வக்கீல் சார் இருக்காரா? இல்ல சார், நான் போன் பண்ணதான் வந்தேன். போன்ல வேற ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க. அது வக்கீல் கிட்ட போய் நான் போய் பேசணும் சார். இலங்கை தமிழர் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சர்வதேச பிரச்சனையாச்சு, இவங்களா தூக்கிட்டுமே நானும் சைலண்டா இருந்துட்டேன். சார், நம்ம கேஸ் விஷயம் என்னாச்சு சார்? ஓகே சார், நான் நேரம் அங்கே வந்துடுறேன். ஓகே. என் மேல கோபம் இருந்தாலும் என் பிரசன்டேஷனை மதிச்சு வச்சிருக்கீங்க. தேங்க்யூ.
கேஸையும் ஃபைனலைஸ் பண்றீங்க, என்னதான் கவனிக்கவே மாட்டீங்க. யூ டோன்ட் வரி மிஸ்டர் ராம்குமார். நிச்சயமா வீடு உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அந்த நம்பிக்கையில தான் சார் 6 வருஷமா கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா அழிச்ச சொத்தை விட அதிகமாவே நான் இந்த வயசுல சம்பாதிச்சிட்டேன். உட்காருங்க, போயிட்டே பேசு. தேங்க்யூ. நான் இவ்வளவு பணம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா பரம்பரை பங்களா எனக்கே வந்து சேரணும் தான். ஏன்னா எனக்கும் எங்க சித்தப்பாவுக்கும் இது பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். மிஸ்டர் ராம்குமார், என்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்க அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த வீட்டை டெஃபினட்டா நான் கேஸ்ல ஜெயிச்சு தர்றேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க ஒய்ஃபோட இந்த வீட்டுல தான் சந்தோஷமா இருக்க போறீங்க. அடையாளம் தெரியலையா? இல்ல ஆளையே மறந்து போச்சா? அடிக்கிற தடவை வந்தா அத்தை மகன்னு ஞாபகம் இருக்கும். இப்படி 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்தா எப்படி ஞாபகம் வரும்? மறந்துதானே போகும். நானும் வரணும் தான் நினைக்கிறேன். என் பேஷண்ட்டுகளை கவனிக்க 24 மணி நேரம் போதல. என்ன பண்ண சொல்றேன்? ஏன் நம்ம நாட்டுல அவ்வளவு பைத்தியங்களா இருக்காங்க? பின்ன என்ன, அக்கா இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியே போனாலும் போக மாட்டீங்க. இப்ப என்னடா வானாலும் வர மாட்டேங்கிறீங்க. என்ன சத்தத்தையே காணும்? தாத்தா எங்க? சமாளிக்கிறீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆபரேஷன் தியேட்டர் கட்டலாம்னு நினைக்கிறோம். அதுக்கு டொனேஷன் கலெக்ட் பண்ற பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். இது வரைக்கும் வந்திருக்க கலெக்ஷனை பார்த்தா கத்திரிக்கோள் வாங்க கூட பத்தாது போல இருக்கு. அதான் தாத்தாவை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். ஆமா, தாத்தா பெரிய பாரி வள்ளல அப்படியே கொடுத்துட்டு போறாரு. டொனேஷன் வாங்கணும்னா அதுல ஒரு கிளாமர் வேணும். ஹாஸ்பிட்டல் என்ன கிளாமர்? நான் என்ன சொல்றேன்னா, யார் அதிகமா பணம் தராங்களோ அவங்க பெரிய ஆபரேஷன் தியேட்டருக்கு வைக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. அவன் பணத்தை வச்சுட்டு கியூல நிக்க மாட்டான். என்ன சேலஞ்ச்? நீங்க மட்டும் நான் சொன்ன கண்டிஷன் ஒத்துக்கிட்டீங்கன்னா 5 நாள்ல ஆஸ்பத்திரியே திறந்துடலாம். என்ன தெரிய சொல்ற? கைவசம் என்கிட்ட பெரிய பணக்காரன் இருக்கான். ஆக்சுவலா அவன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தான் இருக்கணும். கையில நிறைய பணம் இருக்கு. அவன்கிட்ட போய் உன் பேர்ல ஆபரேஷன் தியேட்டர் கட்டுறேன்னு சொல்லுங்க. உடனடியா அவனே ஆபரேஷன் தியேட்டர் கட்டி தருவான். அப்படி கட்டி தந்தா நமக்கு என்ன கமிஷன் கிடைக்கும்? பிற்காலத்துல உனக்கு மேல் மாடி கோளாறு ஆயிடுச்சுன்னா நான் இலவசமா ஏய், பணம் கொடுக்கிறவரு கொஞ்சம் பவியமாவே போவோம். குட் மார்னிங் சார். ஹலோ, குட் மார்னிங். வாங்க 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 வாங்க. So, welcome to my tiny bungalow. sir, he is my cousin, Dr. Raju. I am Ramkumar. Glad to meet you. I am mental. Mental? mental hospital டாக்டர். கட் பண்ணி சொல்ல கலங்கி போயிட்டேன். Take your valuable seat. What do you like to have? No thanks, sir. சார், நாங்க ஏழைகளுக்கு உதவுறதுக்காக இலவசமா ஆபரேஷன் தியேட்டர் கட்டுறோம். நல்ல விஷயம். Go ahead. அதுக்காக நாங்க டொனேஷன் கலெக்ட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். அப்படியா? சார், யார் டொனேஷன் ரொம்ப தராங்களோ அவங்க பெரிய ஆபரேஷன் தியேட்டருக்கு வைக்கலாம்னு இருக்கோம். சார், ஹாஸ்பிட்டலுக்கு உங்க பேர் தான் வைக்கணும்னு தேவி ஆசைப்படுது. என் பேர்ல கூட ஹாஸ்பிட்டலா? பரவாயில்லையே. Good. இந்தாங்க. ஏமா, நான் கன்சல்டிங் ஃபீஸ் 150 ரூபா வாங்குறேன். நீ என்னமா 3 ஒண்ணு வாங்கி தர? சரியான சட்டையா இருக்கும். சார், நான் வரேன் சார். Wait, gentlemen. Wait. Take your honorable seat. This is blank check. உங்க ஆபரேஷன் தியேட்டர் கட்ட எவ்வளவு பணம் ஆகுமோ you just fill it up.
தேவி பேர்லயே கட்டிடுங்க. மிஸ்டர் குமார், தேவி பேர்ல ஆபரேஷன் தியேட்டர் கட்டுறதுக்கு ஏன் ஆசைப்பட்டீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? காதலுக்கு அடையாளமா ஒரு வசந்த மாளிகை கட்டலான்னு பார்த்தேன். அது ஏற்கனவே கட்டிட்டாங்க, காப்பி அடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஒரு ஆபரேஷன் தியேட்டர். ஆபரேஷன் தியேட்டர் திறந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம், உந்தன் வீரல் தொடும் இடங்களில் பொன்னும் மின்னும். விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம், உந்தன் வீரல் தொடும் இடங்களில் பொன்னும் மின்னும்.